கதவை திறடா. டேய், யாரோ வரங்கடா. ஏய், யார் நீங்களா? பார்த்தா தெரியல, ஏதாவது பேசுன கத்தியால ஒரே சொருகு சொருகிடுவேன். போ அந்த பக்கம், போ போய் உட்காரு. அமைதியாரு. இந்த பீரோல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். நீ ஏதாச்சும் கத்துன சங்க எடுத்துருவேன். என்ன மறைக்கிற? என்னடா பெரிய இவ மாதிரி கண்ண உருட்டுறா? டே கத்தியால ஒரே சொருகு. குத்துடா குத்துடா பாப்போம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னையே கத்தியால குத்திடுவியா நீ? நான் யாருன்னு தெரியுமா? அண்ணி, அடோ, டேய், விடுடா. டேய், நில்லுடா. அடோ, அடோ, உனக்கு ஒண்ணாகலையே? நீ ஓகே தானே? நான் வந்ததே உன்னை கொல்லத்தான். சூர்யா, இந்த லேண்ட் என்னோட கேம்ல ஒரு சின்ன பார்ட். ஏய், அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போற ஆள் நினைச்சியான்னு? நோ 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 நோ. நீ எத்தனை வாட்டி அழிச்சாலும் நான் திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. I'll be back again and again and again. வரட்டும் 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 வரட்டும். ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் ஹெட் தங்க வேலை பார்க்க வர்றதா நினைச்சுக்கிட்டே வரா. இதுவும் இந்த சுரேந்திரோட மாஸ்டர் பிளான்ல ஒண்ணுன்னு தெரியாம வரா. பரவாயில்ல, வா 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 வா.
வாங்க மேடம். ஹாய். ஹலோ மிஸ்டர் தங்கவேல், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நான் சொன்ன மாதிரி உங்க ஹஸ்பண்ட் பேசுறீங்களா? டீல் ஓகே பண்ணிட்டாரா? ஓகே பண்ணிட்டாராவா? அவர் மட்டும் இல்ல, எங்க ப்ரோயின்லா கூட ஓகே பண்ணிட்டாரு. அது எப்படி இப்படி பேசினா என் ஹஸ்பண்டும் ப்ரோயின்லாவும் ஓகே பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? மேடம், ஐ அம் a ரியல் எஸ்டேட் பர்சன். அதுவும் இல்லாம உங்களை மாதிரி மோஸ்ட் விஐபி கஸ்டமர்ஸ்லாம் எங்களோட கிளைண்ட்டு. உங்ககிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுவும் இல்லாம சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி செல் பண்ற துக்கடா கம்பெனில நாங்க மல்டி மில்லியன் கம்பெனி, பெரிய பெரிய பிசினஸ் ப்ராஜெக்ட் நாங்க சைன் பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்ட எப்படி பேசணுன்ற பிசினஸ் எத்திக்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். அமேசிங் தங்கவேல், நீங்க சொன்ன மாதிரியே என் ஹஸ்பண்ட் கிட்ட இது ஒரு புது பிசினஸ்னு பேசினேன். பிசினஸ்ங்கிற வார்த்தையை கேட்டதும் என் ப்ரோயின்லா உடனே ஓகே சொல்லிட்டாரு. இவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு இவ்ளோ சீக்கிரம் ஓகே பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ. நீங்க சொல்லலன்னா இப்படி பேசணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. திரும்ப திரும்ப அந்த OMR பங்களா வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்திருப்பேன். தேங்க்ஸ் லாட் தங்கவேல். மேடம், நமக்குள்ள எதுக்கு மேடம் தேங்க்ஸ்? ஆக்சுவலா இவ்வளோ ஹெவி ரெயின்ல நீங்க லேண்ட் பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பை த வே மேம், தங்கவேல் ஒன்று நினைச்சிட்டேன்னா அது அவ்வளோ சீக்கிரம் முடிக்காமலாம் விட மாட்டேன். நீங்க இப்போ வாங்க போறது சுண்டக்கா ப்ராப்பர்ட்டி. யூ ஜஸ்ட் லிசன் டு மீ. இதை விட பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி குவிப்பீங்க. ஐ மீன் மை வேர்ட்ஸ். பட் அதுக்கெல்லாம் ப்ரோயின்லா ஒத்துக்கணுமே. மேம், அதை பத்தி நீங்க ஏன் worry பண்றீங்க? நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஐ மீன் மிஸ்டர் சூரிய பிரகாஷ் கண்டிப்பா ஒத்துப்பார். உங்க சூரிய பிரகாஷ் வந்து ஒரு தங்க முட்டை போடுற வாத்து மேடம். கரெக்டா டீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு தங்க முட்டை உங்களுக்கு சொந்தமாகும். ஐ மீன் 100 crores ஆஃப் தங்க எக்ஸ். எப்படி எல்லா விஷயத்தையும் இவ்ளோ யோசிச்சு சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரியா சொல்லணும்னா இது வரைக்கும் நான் இப்படி ஒரு கேரக்டரை மீட் பண்ணதே இல்லை. அமேசிங். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் மேம். வாங்க, இடத்த சுத்தி காட்டுறேன். இல்ல வேணாம் வேணாம் வேணாம், இட்ஸ் ஓகே. இங்க இருந்து பார்க்கும்போதே எல்லாம் அவ்வளோ நல்லா தெரியுது. இட்ஸ் அப்சல்யூட்லி நைஸ். மேம், முதல்ல இந்த இடத்த வாங்குங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றத நான் உங்களுக்கு ஒண்ணுன்னா சொல்றேன். டன் தங்கவேல், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்றேன். என் ஹஸ்பண்ட்க்கும் ஜெனரலி பிசினஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த பிசினஸ் அவருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா nobody can stop us. அதுதான் மேடம் எனக்கும் வேணும். புரியல மேம், ஐ மீன்ட் இந்த லேண்ட் வாங்குனீங்கன்னா I'll be getting lot of share இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். அப்படி ஓகே. ஹலோ மோமின்லோ. சொல்லு மான்சி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அப்டேட் பண்ணணும். ஹாய் சந்திரா, உனக்காக தான் வெயிட் பண்ண. டேக் யூ சீட். என்ன விஷயம் மான்சி? எல்லாம் நல்ல விஷயம்தான். ப்ளீஸ் மான்சி, வேணாம். நீயே சொல்லு சந்திரா. ஹே, என்ன சந்திரா, என்ன விஷயம்? அதுமா, மான்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி ஒன்னு பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்படுறா. ரியல் எஸ்டேட் பிசினஸா மான்சி பண்ண போறாளா? இது என்னப்பா புதுசா இருக்கு? இருக்கிற பிசினஸே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, இதுல இன்னொரு புது பிசினஸா? அதுவும் நமக்கு தெரியாத பிசினஸ் பாது. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் மோமின்லோ. யூ டோன்ட் வரி. ஆனா மான்சி, இப்போ அதுக்கு என்னமா அவசியம்? எனக்கு பிடிச்சிருக்கு, தட்ஸ் ஆல்.
ட்டுமா. ம்? ஆ, ஆ, ஆனா மான்சி ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைல்லம்மா. சார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அண்ணி நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, என்னால அப்படி முடியாது அண்ணி. எனக்கு என்னமோ இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் சரியா படல. அம்மா, ஆரம்பிக்கும் போதே இப்படி டிசைட் பண்றது ரொம்ப தப்புமா. அண்ணி செஞ்சு பார்க்கட்டும். அண்ணி, யூ கோ ஹெட். நான் உடனே அதுக்கு தேவையான ஃபண்ட் ரிலீஸ் பண்ண சொல்றேன். கிரேட் ப்ரோ இன் லா, நீங்களாச்சும் இந்த வீட்ல எனக்கு சில ரைட்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, தேங்க்ஸ். மாம் இன் லா, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கேட்க வந்ததே. மான்சி, இப்ப எதுக்கு மான்சி? அதான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல. எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா சந்திரா? நான் உங்ககிட்ட கேட்க வந்ததே நம்ம சொத்தை பிரிக்கிறத பத்தி தான் மாம் இன் லா. சொத்தை பிரிக்கணுமா? ஏன் மான்சி? என்கிட்ட நீங்க தான் சொன்னீங்களே மாமின்லோ, ப்ரோயின்லோக்கு கல்யாணம் ஆனதும் சொத்தை பிரிக்கலான்னு. அதான் அனு வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? மான்சி, இப்ப எதுக்கு மான்சி இந்த பேச்செல்லாம்? ஜஸ்ட் 100 crores. ஆனா அதுக்கு நான் எத்தனை பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு பாத்தியா சந்திரா? சொத்தை பிரிச்சு தந்தா இந்த ஹெட்டேக் எல்லாம் கிடையாதுல்ல. 1000 இருந்தாலும் நான் இந்த வீட்ல ஒரு அவுட்சைடர் தானே. பெர்மிஷன் கேட்டு அப்ரூவல் வாங்கி, this is irritating me a lot சந்திரா. உங்களை யாரும் அவுட் சைடரா நினைக்கல, நீங்களும் நினைக்காதீங்க. சொத்தை பிரிக்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கவே வேண்டாம். நம்ம எல்லாருமே எப்பவும் ஒரே ஃபேமிலி தான். இப்ப நீங்க லேண்ட் வாங்குறத பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற லேண்ட் டீடைல்ஸை மீராவுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் மீரா கிட்ட பேசி ஈஸி பார்க்கறது, லீகல் ஒப்பீனியன் வாங்குறது, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க சொல்றேன். she will help you. மீராவா? அவ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நோ வே, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க ஃபண்ட் கிரெடிட் பண்றதா சொன்னீங்கல்ல, அத மட்டும் மீராவை ஒழுங்கா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அதுதான் எனக்கு அவ பண்ற பெரிய ஹெல்ப்பே. மான்சி, மீராக்கு ஆல்ரெடி இந்த லேண்ட் பத்தின விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்டாப் இட் சந்திரா. மீராவை நீயும் ப்ரோயின்லாவும் எவ்வளவு வேணா கொண்டாடிக்கோங்க, பட் திஸ் இஸ் மை பிசினஸ். இதுல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். ஏன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் மீரா இன்வால்வ் ஆகவே கூடாது. கிளியர்? இட்ஸ் ஓகே, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்க கேட்குற நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவா வந்து சேரும், அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்ஸ் a lot bro-in-law. ஓகே நீ என்ன சூர்யா இதெல்லாம்? இப்ப எதுக்கு இந்த புது பிசினஸ்? அவதான் சொல்றான்னா நீயும் பணம் தரேன்னு சொல்ற. அண்ணி ஆசைப்படுறாங்க, விடுங்கம்மா, செய்யட்டும், பாத்துக்கலாம். சந்திரா, மான்சி எதுக்கு எடுத்தாலும் சொத்த பிரிங்கன்னு சொல்றது எனக்கு சரியா படலப்பா. அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி வை. சாரிம்மா. அண்ணே, சாரி. இட்ஸ் ஓகே. எதுக்குடா இந்த புது பிசினஸ்? அண்ணி ஆசைப்படுறாங்க, செய்யட்டும். ஆசைக்கு ஒரு அளவு இருக்குடா. 100 கோடியா? கேக்குறது அண்ணி, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சந்திராவையும் நாம நினைச்சு பார்க்கணும்ல. சொத்தை பிரிக்கணும்னு அண்ணி சொன்னதும் சந்திரா எப்படி ஃபீல் பண்ணா தெரியுமா? பாவண்டா அவன். அண்ணி கேக்குறது என்ன, 100 கோடி தானே, அதுவும் பிசினஸ்க்கு தானே, செய்யட்டும். உன் மனசு யாருக்கும் வராது சூர்யா. 100 கோடினாலும் சட்டுன்னு ஓகே சொல்ற பாத்தியா? நம்ம மேல பாசம் வச்சவங்க நம்மள நம்பி கேட்டாங்கன்னா
நோன்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. இப்ப நீ வேணா 1000 கோடி கூட கேட்டு பாரு. ஏன் உடனே இல்லைன்னு சொல்லவா? டேய், கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன்டா. சூர்யா, கொஞ்சம் கவனமா இரு. உன் நல்ல மனசே உனக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு வர எல்லா கஷ்டத்துக்கு காரணம் உன்னோட இந்த நல்ல மனசு தான். அதுக்காக என்ன எப்படிடா மாத்திக்கிறது? திரும்பவும் சொல்றேன், என்னமோ சரியில்லை. என்ன சரியில்லை? மான்சி மேடத்துக்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரையும் சந்தேகப்படுறதே உனக்கு வேலையா போச்சுல்ல? எல்லாரையும் நம்புறதே உன் வேலையா போச்சு. ஒருத்தரை நம்பி நான் ஏமாந்தா அது என்னை ஏமாத்தினவங்க தப்புடா, ஏன் தப்பு இல்ல. சூர்யா ப்ளீஸ் யோசி. இப்ப நான் யோசிக்கிறது அணுவை எப்படி நாம காப்பாத்த போறோங்கிறது மட்டும்தான். மற்ற விஷயத்தெல்லாம் நீயே பாத்துக்கோ. அன்னி கேட்கிற எல்லா ஹெல்ப்பையும் நீயே பண்ணிட. என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ண. நீ ஃபாலோ பண்றது அன்னைக்கு தெரியாம பாத்துக்கோ. அதோட மீரா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாம நீயே பாத்துக்கோ. தட்ஸ் இட். நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நான் மீராவை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நானாவது உன்கிட்ட 10 கேள்வி தான் கேட்பேன். ஆனா மீரா 1000 கேள்வி கேட்பா. இங்க பாருங்க, மீராஜின்னு ஆரம்பிச்சு நீ எப்பவும் சொல்வி ஏதோ ஒரு பழமொழி, அதுல ஒன்ன சொல்லு. அப்புறம் உன் பக்கமே வரமாட்டா. ஹாய் அனு. எப்படி இருக்கீங்க அக்கா? அக்காவா? என்ன ஆச்சு அனு உனக்கு? உங்களை இனிமே நான் அக்கான்னு தான் கூப்பிட போறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். மான்சின்னு பேர் சொல்லி கூப்பிட்டா போதும். பேர் சொல்லி கூப்பிடுறதா? உங்களையா? என்னால முடியாதுக்கா. Then your wish. அக்கா, ஏன்க்கா சொத்து பிரிக்கிறத பத்தி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்லவும் எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? என்ன விடுங்கக்கா, நம்ம அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சூரிய சார் சொன்னாரே, நானும் அப்படிதான்க்கா நினைக்கிறேன். எங்க வீட்ல நானும் அப்பா அம்மா மட்டும்தான். ஆனா இங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எல்லாரும் இப்படி கூட்டு குடும்பமா இருக்கிறத பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சூரிய சாரை நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்க்கா. இப்போ நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்றது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குக்கா. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படிக்கா சொத்தை பிரிக்கலான்னு கேட்கலாம்? இது எல்லாமே உங்க சொத்து தான்க்கா. எங்க சைட் சொத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இனிமே சொத்தை பிரிக்கிறேன்னு மட்டும் கேட்காதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா. வெயிட் வெயிட் வெயிட். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த மான்சிக்கே அட்வைஸ் பண்றியா? நீ நேத்து வந்தவ, லிட்டரலி நேத்து வந்தவ. நீயே உங்க சைடு இருக்கிற சொத்தை உன் சொத்துன்னு சொல்ற. இதுல நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமக நான். அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. ப்ரோயின்லாவ கல்யாணம் பண்ணியாச்சே, இனிமே இந்த வீட்ல நாம வைக்கிறதுதான் சட்டம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட பேசுறோம், அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்னன்னு யோசிச்சுதான் பேசணும். என்கிட்ட பேசணும்னா தி கிரேட் ப்ரோயின்லாவே ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் பேசுவாரு. அவ்வளோ மரியாதை. ஆனா நீ என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. அனோ, சொத்தை பிரிக்க சொல்லி கேக்குறது மை ரைட்ஸ். ஏன் சொத்தை நான் கேக்குறேன், அத கேட்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. நீ தெளிவா அந்த அர்த்தத்துல தான் சொன்ன. Look here Anu, don't try to advise me one more time.
உனக்கு அதுக்கான வயசும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மைண்ட் இட்.